சிறகடிக்க ஆசை சீரியலில் இனிய எபிசோடில் ஜீவா வசமாக இப்போ மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் பணத்தை கொடுக்காம எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முடியவே முடியாது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்பெக்டரும் வக்கீல் நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொன்ன உடனே வக்கீல் ஜீவாவை தனியாக அழைச்சிக்கிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. வேறு வழியே இல்லைம்மா, நீ பணத்தை கொடுத்து தான் ஆகணும், இல்லைனா பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு தான் போகும். அங்கேயும் நீ பணத்தை கையாடல் பண்ணிட்டது நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னா பணத்தை திருப்பி கொடுத்தாகணும், இல்லைனா நீ ஜெயிலுக்கு போகிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜீவாவும் வேறு வழி இல்லாமல் பணத்தை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் எப்படியாச்சும் நம்ம வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு முத்துவும் மீனாவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டரும் வரவே இல்லை. வந்தால் ஃபைனை கட்டிட்டு போயிடலான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட பணத்தை கொடுக்க சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, 28 லட்சத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரோகிணி புத்திசாலித்தனமாக, அது எப்படி அந்த 28 லட்சம் அப்படியே கொடுப்பீங்களா, எடுத்துக்கிட்டு போனதுக்கு வட்டி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 30 லட்ச ரூபா கேட்குறாங்க. அந்த 30 லட்ச ரூபாயும் கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிக்கிட்டு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக ஜீவாவுக்கு ஆள் கேட்குறாங்க. அப்போ ஆள் யாரும் இல்லை அப்படின்னு உடனே சரி வாமா வெளியில் போயிட்டு தேடலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் அழைச்சிக்கிட்டு போகிறாரு. வெளியில் நம்ம முத்துவும் மீனாவும் தான் நின்றுட்டு இருக்காங்க பைக் எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக. அவங்கக்கிட்ட போயிட்டு கையெழுத்து வாங்கும்போது, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜீவாவாலையும் உண்மை சொல்ல முடியாது இல்லையா, அது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைப்பா, எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, கையெழுத்து போட்டால் போதும், சாட்சி கையெழுத்து வேணும்பா, நீ போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு பயமாக இருக்குன்னு முத்து சொல்கிறாப்புல. இல்லைப்பா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஒரு பிரச்சனையும் வராது, நீ கையெழுத்து போடு, நீ கையெழுத்து போட்டால் தான் அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஃப்ரீ ஆவார் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்துவும் கையெழுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனையும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டரே வராது. வந்த உடனே ஃபைனை கட்டிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ரோகிணியும் மனோஜும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்னடா அனுப்புறதுக்காக ஒரு ஏஜென்சி இருந்தது இல்லையா, அங்கே மீட் பண்ணி பணத்தை கட்டிட்டு கன்னடாவுக்கு ஓடிடலாம் அப்படின்னு மனோஜ் போகிறாப்புல. ஆனால் டேட்டு முடிஞ்சிடுச்சுப்பா, வேற ஒருத்தரை அனுப்பி வச்சாச்சு, இதுக்கப்புறம் உனக்கு அங்கே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.